ஹாய் ஹலோ நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம என்ன செய்ய போனால் மசால் கலை. நம்ம பொட்டி கடையிலலாம் இருக்குது பார்த்தீங்களா, மசால் கலை 5 ரூபான்னு ஒரு பாக்கெட் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்து பார்க்கலாம். இது மணக்காட்டு மசாலா, மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, சால்ட்டு, சரிங்களா? இதை மிக்சிங்க. இது இப்போ தண்ணி ஊற்றி பிசையணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது 6 கிலோ ஏற்கனவே சரிங்களா? 6 கிலோ இந்த மிக்சிங் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆகும். பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா மசாலா ஊறிடுச்சு பாருங்க. இதை விட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கிலோ, கடலை மாவு ஒரு 1/4 கிலோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டாச்சு, கலக்கலாம். நல்லா கலக்கி விடணும். கலக்கினீங்கன்னா அது மசாலாலாம் நல்லா கலந்துடும். பாருங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்க. எண்ணெய் கூட இருக்கு. மசாலாலாம் நல்லா வேர்க்கடையில நல்லா மாவு மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க. நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க. அவ்வளோதான், அப்படியே நம்ம எண்ணெயில் எடுத்து போட வேண்டியதான். எண்ணெய் கூட ஆச்சுங்க. இப்படி நல்லா தூக்கி அடிச்சிங்கன்னா அது கட்டி கட்டியாக மசால்கள்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. நல்லா உதிரி நல்லா இருக்கும். கருவேப்பிலை அப்படியே இப்போ வெப்பட்ட இருக்கும்போது லைட்டாக கருவேப்பிலை தூக்கிட்டீங்கன்னா அதோட கருவேப்பிலை சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. மசால் கலை வந்துருச்சு. பாருங்க, வேர்க்கடலை எப்படி மசாலா ஃபுல்லாக ஒட்டி பாருங்க. இது எப்படி நம்ம வேக வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா, இந்தமாரி வேர்க்கடலை உடைச்சி பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற வேர்க்கடலை வந்து ப்ரௌன் கலரில் ஷேடாக இருக்கும். சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி ஷேடாக இருந்துச்சுன்னா வேர்க்கடலை நல்லா செஞ்சுட்டு அர்த்தம். அது ஃபுல்லாக மொத்தமாக விட்டிங்கன்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் வெளியே எடுக்கணும். இல்லைங்களா? சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.